எதுவாக இருந்தாலும் முதலமைச்சருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஊழல் இல்லாத ஆட்சி விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படி மானிட்டர் பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. 9 அமைச்சர்கள் மட்டும்தான் 10 வருடம் 10 அமைச்சர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்றிருக்கோம். மற்ற அமைச்சரவை விரிவாக்கம் எப்படி இருக்கும்? அதிமுகவில் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவாக எப்போதுமே அப்படிதான். புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இது பண்ணுவாங்க. இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ இருக்கிற நிலை. கஜானா காலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கும்? நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். கஜானா காலி அப்படின்றது சரியான பதமா? அது ஏன்னா நீங்க உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க பொசிஷன் தெரியுமா? இல்ல பொருளாதாரம் என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதிலே தெளிவான விளக்கத்தை சேர முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பதில் சொல்ல இயலாது. இந்த மாவட்ட செயலாளர் நீக்கியிருக்காங்க 2 பேர்த்தை. இன்னும் அதிமுக அந்த கட்டணத்தில் 2 பேர் கிளாஸ் ஆகிட்டு. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதுதான் என்னால் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம் அது மாற்றி காட்டும். மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கலைங்கிற ஒரு இது வந்து 2 நாளுக்கு ஆச்சு. கேட்டேன் நீங்க யோசிச்சு ராத்திரி படத்துக்கு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க. என்னுடைய கேள்வி என்ன, இப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருன்னு இல்லை இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்பதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளவு கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுங்க. நீங்களே உங்க வீட்டில் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, உங்களுடைய வருவாய் என்னங்கிற சொல்ல முடியுமா? உங்களால நீங்க லாங் டைம் தான் இருக்கு. நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஆமா உண்மையோட தான் செய்வாருங்க. அவரை பொறுத்தளவுக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இவரை தவிர யாரும் இல்லை. அதிமுகவுக்கு எத்தனை அமைச்சரவையில் இடம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்களும் சொல்லணும். நாங்கள் ஒருத்தர் சொல்லு இது வரைக்கும்